ஹாய் யூவர்ஸ், நம்ம அன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன சப்ஜெக்ட்னா, ஏன் கூடாது அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பீப்புள் ஒய் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, ஒய் டோன்ட் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொன்னோன்னா, அவர்கள் அங்கே போகக்கூடாது. அவர்கள் ஏன் அங்கே போகக்கூடாது சொல்ல, நீ ஏன் அங்கே போகக்கூடாது, ஒய் டோன்ட் யூ கோ தேர், நீ ஏன் அங்கே பேசக்கூடாது, ஒய் டோன்ட் யூ ஸ்பீக் தேர், ஒய் டோன்ட் யூ ஸ்பீக் தேர், ஏன் அங்கே பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒய் டோன்ட் யூ ஸ்பீக் தேர். அந்த மாதிரி ஏன் கூடாது அப்படிங்கிறது ஒய் டோன்ட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு பையன் பொலிட்டிக்கலில் நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, நல்ல இது இருக்குது, அதை பற்றி யூடியூப்பில் நீ ஏன் பேசி போடக்கூடாது, நீ ஏன் பொலிட்டிக்கலை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீ ஏன் பொலிட்டிக்கலை பற்றி பேசக்கூடாது, why don't you speak about political, why don't you speak about political, why don't you speak about political, நீ ஏன் பொலிட்டிக்கலை பற்றி பேசக்கூடாது, why don't you speak about political அப்படி சொல்கிறது. என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா, நீ ஏன் அங்கே போகக்கூடாது, why don't you go there, why don't you go there. சரியா? இப்போ வேறு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. இப்போ என்ன பேச போகிறோன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்காங்க. அப்போ அந்த அவருடைய ஹஸ்பண்டுடைய அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன் போய் அவளுடன் பேசக்கூடாது, நீ ஏன் ஒரு ஈகோவாக எங்கே இருக்கா, நீ ஏன் போய் அவளுடன் பேசக்கூடாது. சரிங்களா? அதை எப்படி ஆங்கிலத்தில் பேசுவீங்க, why don't you go and speak with her, why don't you go and speak with her. இப்போ இதில் என்ன ஒரு யூசேஜ் என்ன பார்க்க போகிறோன்னா, go and speak, போய் பேசுகிறது. சரிங்களா? இப்போ ஒரு தமிழில் ரெண்டையுமே சேர்த்து சொல்லிடுவோம். இது இங்கே ஆங்கிலத்தில் and போட்டு அங்கே சொல்கிறோம். இப்போ போய் பார்க்குறது go and see, போய் பேசுகிறது go and speak, போய் நிற்கிறது, போய் சாப்பிட்றது go and eat. சரிங்களா? அந்த மாதிரி அந்த and go and eat அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டியை சேர்த்து நம்ம தமிழில் ஒரு ஆண்டே போட மாட்டோம், அப்படியே சொல்லிடுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, go and speak அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, நம்ம இதை என்ன ஒருக்க பார்க்க போகிறோம். நீ ஏன் போய் அவளுடன் பேசக்கூடாது, நீ ஏன் போய் அவளுடன் பேசக்கூடாது, why don't you go and speak with her, why don't you go and speak with her. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா, நீ ஏன் நன்றாக படிக்கக்கூடாது. அப்பா சொல்கிறாங்க, அவன் படிக்காமல் ஃபுல்லாக விளையாடிட்டே இருக்கான், ஒரு நேரமும் படிக்கிறது கிடையாது. ஒன்றா அவளுக்கும் நீ ஏன் நன்றாக படிக்கக்கூடாது, why don't you study well, why don't you study well. சரியா? அடுத்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பையன் ஒரு ஓல்டு ஸ்கூட்டரையே வச்சு ஓடிட்டே இருக்கான். இந்த காலத்தில் ஸ்கூட்டர் இருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் ஸ்கூட்டரை வச்சு ஓடிட்டுருக்கான். சடக்கு சில இடத்துல ஏதாவது மக்கர் பண்ணி நிற்கிது, ஃபுல்லாக ஒர்க் ஷாப்புக்கு போக வேண்டிய இருக்குது. அதனால் அவன் என்ன ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் இந்த பழைய ஸ்கூட்டரை விற்று புது பைக்கு வாங்கக்கூடாது, நீ ஏன் இந்த பழைய ஸ்கூட்டரை விற்று புது பைக்கு வாங்கக்கூடாது. அது எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறது, why don't you sell this old scooter and buy a new bike, why don't you sell this old scooter and buy a new bike, why don't you sell this old scooter and buy a new bike. நீ ஏன் இந்த பழைய ஸ்கூட்டரை விற்று ஒரு புது பைக் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறது, why don't you sell this old scooter and buy a new bike அப்படின்னு சொல்லணும். ஒரு சென்டென்ஸை நம்ம தமிழாக்கம் அப்படி ஒரு ஆங்கிலத்தில் எடுத்து பேசணும்னா ஒரு 2-3 டைம் ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருக்கணும். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்முடைய ஃப்ளூவன்சி டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். சரியா? அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பையனுக்கு நல்ல சமைக்க தெரியும், ஓரளவு நல்லா சமைக்க தெரியும். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன் சமைக்கக்கூடாது, நீ ஏன் வீட்டில் சமைக்கக்கூடாது, நீ ஏன் சமைக்கக்கூடாது, உனக்கு எல்லாமே தெரியுமே, why don't you cook, why don't you cook. சரிங்களா? why don't you cook, ஏன் கூடாது, நீ ஏன் சமைக்கக்கூடாது, why don't you cook அப்படிங்கிறதான். why don't you, ஏன் கூடாது, அந்த ஒய் நாட்ங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது, அது தவறு. சரியா? இந்த ஏன் கூடாது ஒய் டோன்ட் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒய் டோன்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஃப் யூ சப்ஸ்கிரைப் வெரி வெல், டெஃபினெட்லி யூ கேன் கெட் மச் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அஸ். ஸோ நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ. இந்த வீடியோடைய மெயின் எய்மே படிக்காத பாமரனும் ஆங்கிலம் பேச வேண்டும் என்பதற்காக தான். முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான எண்ணம் இருக்கிறது, ஆங்கிலம் வந்து பணக்காரருடைய லாங்குவேஜ், இது பாவங்களால் பேச முடியாது, உன்னிலே சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அப்படி படித்தாதான் பேச முடியும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது அல்ல. இது ஆங்கிலம் ஒரு மொழியே தவிர ஒரு அறிவு சார்ந்த விஷயம் அல்ல. இது யாராலும் பேச முடியும். தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, படிக்காத பாமரனாக இருந்தாலும் சரி. ஒரு சில பிராக்டிஸ்களையும் மற்றும் எங்களுடைய வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உண்மையிலே ஒரு பாமரனும் வெகு சில நாட்களிலே ஆங்கிலம் பேச முடியும் என்று சொல்லிக் கொள்வதிலே மிகவும் பெருமை அடைகிறேன். நான் இது என்னை கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இது சம்பந்தமான எந்த விதமான டவுட்டுகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.